ஹாய், இன்றைக்கி எப்படி வீட்லேயே மலாய் எடுத்து வச்சு நெய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 டேஸாக எடுத்து வச்சுருந்த மலாய். இந்த மலாய் கூட நெய் கச்சுறதுக்கு முன்னாடி நாள் ஒரு ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக ஃபர்மெண்ட் பண்ண விட்டுட்டேன். நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் நைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. நம்ம நெய் காய்ச்சதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மலாய் எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மலாயை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ பல்ஸ் மோடில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணால் இந்த வெண்ணெய் தனியாக, அப்புறம் அதில் இருக்க பாலில் தண்ணி தனியாக வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை ஒரு 2 to 3 டைம்ஸ் வாட்டர் வாஷ் மாதிரி பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் கப்லேயே தண்ணி ஊற்றி அதை ஒரு 2 to 3 டைம்ஸ் முங்கி எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை ஒரு கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் நல்லா உருங்கணும். உருகி நல்லா கலர் ஃபஸ்ட்டு மாறும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு நெய் தனியாக மேலே திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லாட்டினா கீழே அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். இது இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஃபர்தராக நெய் நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த நெய்யை முறிக்கிறதுக்காக நான் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை ஃபர்தராக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாக ஆற வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறிட்ட பிறகு நமக்கு தேவையான கண்டெய்னரில் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு அரௌண்ட் 100 to 110 ml ஆஃப் கீ கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.